அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுழியா உருண்டை தாங்க. ஒரு வாரம் வரையும் வெளியே வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சுழியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஈதுடைய ஸ்பெஷல் ரெசிபிங்க. இது உங்களுக்கு நான் ஒவ்வொரு ரெசிபியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேனலை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து விறகடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் ஈவினிங் 4 மணிக்கே பெருநாளுடைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டம் அப்படியே நிழலாக படர்ந்து கிடக்கும். சூப்பராக மரம், மாமரம், தென்னை மரம், ஆத்தா மரம், சீத்தா மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நிழல்லையே நம்ம வந்து வேலையை பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக ட்ரெடிஷ்னலாக போச்சு இந்த பெருனா. போகிற காரணமாக நமக்கு வந்து எல்லாருக்கும் கேஸ் தட்டுப்பாடுங்கிறதுனால விறகடுப்புலேயே நான் எல்லா பணியாரமும் செஞ்சுட்டேன். இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு கடலை பருப்பை நான் கழுவிட்டு தண்ணி சூடு வந்ததும் உள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்துருச்சான்னு இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். கடலைப்பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நசுங்குது இந்த பக்குவத்தில் நம்ம கடலைப்பருப்பை வடித்து எடுத்துருவோம். இப்போ நான் 1.5 கிலோ அளவுக்கு மண்டை வெல்லம் வாங்கியிருக்கேன். அந்த வெல்லத்தை நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம சட்டியில் போட்டுட்டு இது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ சுழியா உருண்டைன்னா இதுதான் நமக்கு மைண்ட் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் இது. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் ஆற விட்டு வடிகட்டுங்க. பிளாஸ்டிக் வடிகட்டு இருந்தால் ஓட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டால் பாருங்கள் உள்ளே எவ்வளோ கப்பி இருக்குன்னு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேண்டாம் மத்தில் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பொடிச்சோன்னா நமக்கு மாவு மாதிரி கிடச்சிருக்குது. இதை வந்து நான் வெல்லத்தில் சேர்த்து லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக செஞ்சுக்க போகிறேன். இப்படி நம்ம செய்யும்போது இந்த சுழியான நம்ம 1 வாரம் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிட்லாம். கைப்படாமல் காத்தோட்டமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெல்லத்தில் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு மிக்சியில் பொடிச்சு இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். கை விடாமல் கிளறிடுறீங்க. வச்சுட்டு அண்ணாடை நடு போயிட்டோன்னா கட்டி பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். நம்ம ஒரு லட்டு பக்கம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கனாக்கா 1 வாரம் வரையும் வச்சுக்க முடியாது. தேங்காய் சேர்க்காமல் நம்ம வெறும் கடலைப்பருப்பில் செய்யலாம். இப்படி செய்யும்போது நமக்கு 1 வாரம் வரையும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்படி நம்ம நீக்கி விடும்போது அது ஒன்றும் சேராமல் இருக்கணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுண்டி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பெருநாளுக்கு வந்து மெயினாக எப்போவுமே வருஷம் இந்த சுழியா உருண்டை இல்லாமல் நாங்கள் பெருநாள் கழிக்க மாட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சுழியம். அதனால் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். இந்த மாதிரி பலகாரம் செய்கிற வேலைலாம் என்னுடைய வேலையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் நைட்டாக கண்ணு முழிச்சு அப்படியே திக்ரு ஓதிக்கிட்டு பலகாரமாக செஞ்சு முடிச்சிடுறது. என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பக்குவமான முறையில் நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு கிண்டி எடுத்தாச்சு வெல்லத்தோட. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இனிப்பாக இருந்தாலும் தவட்டிடும், கம்மியாக இருந்தாலும் நான் சாப்பிட முடியாது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கட்டியாயிரும். வீட்டில் உள்ள சில்ட்ரன்ஸ், சிஸ்டர் இல்லா, எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்க எல்லாம் சேர்ந்து உண்டை புரட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாவு கரைக்க போயிட்டேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரையும் எல்லோரும் உண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க லட்டு மாதிரி. இதுலேயே பாதி இது காலியாயிரும். உண்டை பிடிக்கும் போதே லட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் போக மிச்ச லட்டை வந்து நம்ம சுழியானா செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் மாவு வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜவ்வு மாதிரி மெண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெறும் மைதா மாவையே கரைச்சி செஞ்சுக்கலாம். அல்லது கொஞ்சம் ஜவ்வு மாதிரியே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு, ஒரு 3 கப் அளவுக்கு 3 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் அப்படியே மெதுவோட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இட்லி மாவுலேயே நீங்கள் ஃபுல்லாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் கலர் பொடி, ஆப்ப சோடா இல்லைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பீட்டரில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைங்கிறதுனால நான் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டி வராது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அதனால் பக்குவமான பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம சுழியா போட்டுடலாம் வாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச லட்டை வந்துட்டு மாவுக்குள்ளே முக்கி எண்ணெயில் போடுற வேலை தான். ஒட்டாமல் கையில் வெளியில் எதுவும் வராமல் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி போடுங்க. ஆயில் நல்லா சூடு வந்துட்டு போட்டுக்கலாம். இதே எண்ணெயிலே நம்ம வடையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எப்போ செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். இரவு 4 மணிக்கு சுழியா உருண்டை செஞ்சிட்ருக்கேன். மிட் நைட்டில் நல்லா பரட்டி விட்டு வேக வச்சு நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்துட்டு ஒரு 3/4 இற கூட வரலையும் நான் சுழியம் உருண்டை செஞ்சேன். இந்த வருஷம் குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக தான் செஞ்சிருந்தேன். ஏன்னா, நெறைய பேர் எங்கள் வீட்ல இன்றைக்கி பெருநாள் கொண்டாடணும். எங்கள் ஃபேமிலியில் நான் பெரிய ஃபேமிலி. ஸோ இதே மாதிரி நிறைய சுழியம் உருண்டை, வடை எல்லாம் செஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சுழியான்ல ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் பெருநாளுக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம வந்து குஹிலாலா பீஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதனுடைய ரெசிபி வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் வடை ரெசிபி இன்னும் நான் போடலை. இன்ஷால்லா வர வீடியோவில் போடுறேன். வட்டலப்பம் பர்ஃபெக்டாக கல் மாதிரி இல்லை, ஹல்வா துண்டு மாதிரி அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுழியா உருண்டை வந்து 1 வீக் வரலையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.